நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி, ஏசப்பா என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த கதையின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏசப்பா கிருபையில் கொடுத்திருக்கிறீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ராஜா, அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் உண்மை நிலைத்திருப்பதற்கு ஏற்ற காரியங்களை எங்களுக்கு கொடுத்து வருகிறீர் ராஜா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னும் ஏசப்பா அந்த கதையின் மூலமாக நாங்கள் நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கிருபை தாங்க ராஜா. இதற்கு மூல காரணமாக இருக்கின்ற ஆண்டவரே இந்த ஜாஷ்வா டிவி அதிகமாக நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ 5வது வருடங்களை அடியெடுத்து ஆண்டவரே வைக்கின்ற அந்த நாட்களில் கூட ஆண்டவரே அவர்களை இன்னும் அதிகமாக நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த ஊழியத்தில் இன்னும் ஆண்டவரே கனிகளை கிடைப்பதற்கு அப்பா உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. இருக்கின்ற தாழ்ந்துகள்லாம் உமக்கென்று பயன்படுத்தி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க முடியாது இன்னும் வளர்ந்து பெறுவதற்கு கிருபை தாங்க ராஜா. ஆசீர்வதி மற்றும் இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசப்பா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் சொல்ல முடியும் வேத வசனம் சொல்லுதுப்பா. என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இதோ இந்த குழியில் என்ன போட போகிறாங்க, அதிலிருந்து என்னை காக்கிறவர் நீங்கள் ஒருத்தர் தான். என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு வாலிப மகன் ஒரு குழிக்கு நேராக அவனை இழுத்து கொண்டு செல்கிறாங்க. இது எங்கே நடந்ததுன்னா பல்கேரியா சொல்லி ஒரு நாட்டில் நடந்த சம்பவம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குற்றம் செய்தவங்களை ஜெயிலில் போட்டுட்டு அங்கே என்ன செய்வாங்கன்னா அந்த ஜெயிலின் பேர் பெலின்கிற சிறைச்சாலை. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய குழி இருக்கும். அதில் பல நாட்கள் பட்டினி போட்டு நாய்கள் என்ன செய்வாங்க, நிறைய நாய்கள் அதை கட்டவிழ்த்து அந்த குழிக்குள்ளே என்ன செய்வாங்க போட்டுருவாங்க. அந்த மனிதர்களையும் குழிக்குள்ளே போட்டுருவாங்க, இந்த நாயை என்ன செய்வாங்க குழியில் போட்டுருவாங்க. அப்போது பசியோடு இருக்கிற அந்த நாய்கள் என்ன பண்ணுன்னா அந்த போடப்பட்ட மனிதரை என்ன செய்வாங்க கொன்று போட்டுரும். இது நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். தானியேல் ராஜாவை என்ன செய்தாங்க, அந்த சிலை வணங்காததுனால அந்த அந்த கட்டளைக்கு அந்த கீழ்ப்படியாததுனால அவனை என்ன செய்தாங்க குழியில் கொண்டு சிங்கத்தின் குழியில் கொண்டு என்ன செய்து போட்டாங்க. அப்போ இந்த சிங்கத்தின் குழியில் போடவுமே அவரை என்ன பண்ணாங்கன்னா ஒரு சேதமும் அவனுக்கு அணுகலை. ஆண்டவர் என்ன பண்ணார்னா சிங்கத்தின் வாயை என்ன செய்தார் கட்டி போட்டார். அதே போல் இந்த சகோதரனுக்கு என்னது நிலைமை. அதே போல் தான் அந்த நாட்டில் அந்த பல்கேரியா நாட்டில் அந்த பெரிய குழியில் அந்த கைதிகள் அத்தனை பேரும் என்ன செய்வாங்களாம், அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் உறிஞ்சிட்டு அவங்கள என்ன செய்வாங்களாம் அதில் தள்ளி விட்டுருவாங்களாம். சில சமயம் ஆண்டவர் நிறைய பேருக்கு என்ன செய்ய அற்புதம் செய்திருக்கிறாங்களாம். சில பேர் என்ன பெறுவாங்களாம் அதிலே மறுத்தி போயிடுவாங்களாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே தான் ஒருவர் ட்ரோஃபிம் சொல்லி ஒரு ஊழியக்காரர் அவர் அந்த குழியில் என்ன செய்ய அவரை என்ன செய்தாங்க ஆண்டரை பற்றி சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால அவரை என்ன பண்ணாங்களாம், அப்படியே அவரை கூட்டிகிட்டு என்ன செய்கிறாங்களாம் ஜெயிலில் அந்த ஜெயிலில் அடைக்கப்பட்ட அந்த மகனை குறிக்கப்பட்ட ஒரு நாள் வந்த உடனே அவரை என்ன செய்யணும் ஜெயிலில் அந்த குழியில் போடணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அழைத்து கொண்டு போகிறாங்க.
அந்த நேரத்தில் தான் அந்த வாலிப மகன் என்ன செய்கிறான், ஏசப்பாவை நோக்கி பார்க்குறான். ஏசப்பா, இந்த குழியிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அன்று தானியேலை நீர் காத்துக்கொண்டீங்க, சிங்கத்தின் வாய் கட்டி போட்டது போல என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த போகிற வழியில் ஜெபித்து கொண்டே என்ன செய்கிறாராம், உள்ளே போகிறாராம். உள்ளே போன உடனே இவரை என்ன பண்ணுறாங்களோ அந்த குழியில் என்ன செய்தாங்க, அப்படியே உள்ளே தள்ளிட்டாங்க. தள்ளின உடனே பெரிய சத்தம் கேட்குது, மறுபடியும் ரொம்ப சத்தம் கேட்குது. நாய்கள் பயங்கரமாக அலறுதான், பயங்கரமாக நாய் ரொம்ப கூக்குறல் கத்துன்னு கத்துதான், குறைச்சிக்கிட்டே இருக்குதான். எல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பட்னியோடு கிடக்கிற அந்த நாய்க்கு அந்த மனிதர்கள் உள்ளே தள்ளப்பட்ட உடனே அது அமைதியாக என்ன செய்யும், அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்குமே தவிர, ஆனால் இன்றைக்கு அந்த அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்குமே தவிர சத்தம் கேட்காது. ஆனால் இன்றைக்கு இந்த மனுஷனை தள்ளி விட்ட உடனே சத்தம் பயங்கரமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்களாம், அந்த குழிக்குள்ளே எட்டி பார்க்குறாங்களாம். என்ன நடக்குது ஏன்னு சொல்லி குழிக்குள்ளே எட்டி பார்க்கும்போது அங்கே அந்த டிமிட்ரோவ் அந்த சகோதரன் என்ன செய்கிறாராம், அவங்க உள்ளே தள்ளின உடனே அவர் முழங்கால் போட்டு என்ன செய்தாராம், ஜெபித்து கொண்டு இருக்கிறாராம், ஜெபம் பண்ணி கொண்டுகிட்டே இருக்கிறாராம். அந்த ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறத அதை 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 ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நாய்களுக்கு அவர் ஜெபிக்கிறத பார்த்ததோடனே அவருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி அவங்ககிட்ட இருக்குது. அதை ஜெபித்த உடனே அந்த நாய்களே உணர்ந்து கொள்கிறாங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்குன்ட்டு. மனிதர்கள் என்ன மாட்டாங்க, அறிய மாட்டாங்க. தெரிஞ்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவங்ககிட்ட ஒரு சக்தி இருக்குது, ஏசப்பா இவங்களோடு இருக்கிறாங்க சொல்லி அறிந்தாலும் ஒரு மிருகத்தை போல் அவங்க என்ன செய்கிறாங்க, மனிதர்களை நம்ம கிறிஸ்தவர்களை என்ன செய்கிறாங்க, நடத்துகிறாங்க. ஆனால் இந்த நாய்க்கு கூட என்ன செய்ச்சு தெரிஞ்சு போச்சு. அவர் ஜெபித்த உடனே இவர்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, ஏதோ சக்தியை கண்டு அது என்ன செய்தான், அது பயந்து போய் அவ்வளோ நாய்களும் பயந்து போய் குலைச்சிக்கிட்டே இருக்குதான். குலைச்சது மாத்திரமல்ல, அது என்ன பண்ணிச்சான் தெரியுமா, அந்த குழியை விட்டு குதிச்சு ஏறி எஞ்சிச்சான், ஓடியே போயிட்டான். பாருங்க, ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் என்ன செய்தார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதங்களை என்ன செய்திருக்கிறாரு. சிலவங்களுக்கு கடைசி நேரத்தில் கூட ஒரு கசப்பான பானை பாத்திரத்தை பருகிற அளவுக்கு அப்படிப்பட்ட கசப்பு என்ன செய்து நடந்தது உண்டு. ஆனால் இது ஆண்டவருடைய பெரிய ரகசியம். இதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை நம்ம என்ன செய்யணும், அறிஞ்சு கொள்ளணும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் மூலமாக இவ்வளோ பெரிய ஆபத்து, இந்த ஆபத்திலிருந்து கூட அந்த சகோதரன் குழியில் விழுந்த உடனே என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட மாத்திரத்தில் ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு சொன்னது போல் அந்த அவருடைய விசுவாசத்தினால அந்த ஜீவன் ஆண்டவர் என்ன செய்தார், காத்து கொண்டார். அதான் எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனால அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அதே போல் இந்த நாட்களில் இந்த மனிதன் இப்போ மரித்து போனார், ஆனால் இன்னும் என்ன செய்து பேசப்படுறாரு. அதே போல் தானியேல், அவனுக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக சட்டம் ஏற்றப்பட்டுச்சு, ஆனால் துணிகரமாக நான் தேவனை தான் வணங்குவேன்னு சொல்லி 3 முறை என்ன செய்தார், அந்த பலகணிகளை திறந்து ஜன்னலை திறந்து அவர் என்ன செய்தார், ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாரு. வழக்கத்தின்படியே நான் செய்வேன்னு சொல்லி செய்கிறாரு. வைராக்கியத்தோடு ராஜா போட்ட கட்டளை முத்திரை போடப்பட்டுருச்சு, ஆனாலும் அவர் என்ன பண்ணலை, அதுக்கு பயப்படலை. தேவனுக்கு மாத்திரம் பயந்து அதில் உண்மையோடு இருந்ததுனால ஆண்டவர் அவனை என்ன விடுவிக்கிற தேவனாக இருந்தார். விடுவித்து அவனை என்ன செய்தார், பாதுகாத்தார். அதே போல தான் இந்த சகோதரனுக்கும் என்ன செய்தார், ஆண்டவர் என்ன செய்தார், குழியில் தள்ளப்பட்டாலும் அந்த நாய்களை ஆண்டவர் என்ன அவர்களுக்கு முன்னே ஒரு பெரிய சக்தி. இந்த சகோதரன் தன்னுடைய பசியை கூட அவங்க என்ன செய்யல பெருசாக நினைக்கல. நாய்கள்லாம்
என்ன பண்ணிச்சுக்கலாம், அதன் அவனுடைய சக்தியை அறிஞ்சு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இந்த மனிதன்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொலைன்னு குலைச்சிட்டு உடனே வெளியில் ஓடி தப்பிச்சு போயிடுச்சு. இந்த நாட்களில் நாமளும் இந்த நாட்டில் நினச்சக்கூடாது, பயப்படாதபடி இந்த மனிதனை போல் நம்ம விசுவாசத்தோடு தைரியமாக இருக்கும்போது ஆண்டவர் ஆபத்து காலத்தில் நமக்கு என்ன செய்கிற உதவி செய்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாங்க. அதே மாத்திரமில்ல, இன்னொரு சம்பவத்தையும், இது கியூபா நாடு. இப்போ நான் சொன்ன சம்பவம் பல்கேரியா நாடு. இன்னொரு சம்பவம் கியூபா நாட்டில் நடந்த சம்பவம். அங்கே விசுவாசத்துக்காக, ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு நிற்கிறவர்களை அவங்க என்ன செய்வாங்களாம், ஜெயிலில் அடைச்சி போட்டுருவாங்களாம். அதில் அவங்க அரசியல் சம்மந்தப்பட்ட குற்றம் செய்தவர்களும் உண்டு. அது மாத்திரமல்ல, இப்படி கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்தி அது கம்யூனிஸ்ட் நாடுனால என்ன செய்வாங்க, ஜெயிலில் சிறைச்சாலையில் என்ன செய்தாங்களாம், ஜெயிலில் போட்டிருந்தாங்களாம். எல்லாரும் அவங்க என்ன செய்வாங்களாம், அந்த சிறைச்சாலை 30,000 பேர் அந்த என்ன செய்தாங்களாம், அந்த ஜெயிலில் இருந்தாங்களாம். அப்போ அந்த சிறைச்சாலையிலேருந்து ரகசியமாக கடத்தப்பட்ட ஒரு ஆவணம், அதன்படி மற்றவர்களோடு இருந்த அவங்க என்ன பண்ணாங்க, விசுவாசிகளை மாத்திரம் என்ன செய்தாங்களாம், கடத்தினாங்களாம். மற்றவர்களுக்கு 30,000 பேர் இருக்கிறாங்க, அதில் நம்ம விசுவாசிகளை மாத்திரம் என்ன செய்தாங்களாம், கடத்தி கொண்டு வந்தாங்களாம். கடத்தி கொண்டு வந்த மாத்திரமல்ல, அவங்கள என்ன பண்ணாங்க தெரியுமா, ஐஸ் கட்டிலையும் அப்புறம் கொதிக்கும் சுடு தண்ணியில் என்ன செய்வாங்களாம், குளிக்க வைப்பாங்களாம். எவ்வளோ பாடுகள் பார்த்தீங்களா. ஐஸ் கட்டிலையும் அடுத்தது கொதிக்கிற சுடு தண்ணியில் என்ன செய்வாங்களாம், குளிக்க வைப்பாங்களாம். அவங்க குளித்து வெளியில் வந்த பிறகு அவங்க என்ன செய்வாங்களாம் தெரியுமா, கந்தகத்தை என்ன செய்வாங்களாம், அவங்க மேலே வீசுவாங்களாம். அவங்க சரீரத்தின் மேலே அது பட்ட உடனே அது என்ன செய்யுமா, அந்த சரீரத்தில் பட்ட உடனே அது எரியுமா, எரிஞ்சு அவங்க சுட்டு எரித்து போட்டுருமா, நெருப்பாக எரிய அப்படிப்பட்ட காரியத்தை செய்வாங்களாம். அது மாத்திரமல்ல, இன்னும் என்ன செய்வாங்களாம், சில பேரை புல்டோசர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஏற்றி அவங்க மேலே நசுக்கி என்ன செய்தாங்களாம், கொஞ்சாங்களாம். இதெல்லாம் சரித்திரம், இந்தந்த நாட்டிலலாம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம். அது மாத்திரமல்ல, ஹங்கேரி நாட்டில் ஒரு சிறை அறையில் இருந்த ரோமன் பிரகா என்ற ஒரு மடாதிபதி, அவர் தன்னோடு இருந்த ஒரு கிறிஸ்தவருக்கு நேர்ந்த சம்பவத்தை சொல்கிறாராம். சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம், அந்த கம்யூனிஸ்டுக்காரங்க என்ன பண்ணாங்களாம், கையில் துப்பாக்கியோடு நின்றுக்கிட்டு என்ன பண்ணாங்களாம், அவருடைய மகள், அந்த கிறிஸ்தவர் ஒருவர் நிற்கல, அவருடைய மகளை கொண்டு முன்னாடி நிறுத்தி 2 காரியங்களை சொன்னாங்களாம். ஒன்று நீ என்ன செய்யணும், உன் சொந்த மகளை நீ என்ன செய்யணும், கற்பழிக்கணும், இல்லைன்னா நீ அதுக்கு உடன்படலைன்னா உன்னை கொன்று போடுவோன்னு சொல்லி என்ன செய்தாங்களாம், சொல்லிட்டாங்களாம். சொன்ன உடனே இந்த மகன் என்ன பண்ணார் தெரியுமா, சொந்த மகளை கற்பழிக்க முடியுமா? ஆனால் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியம் நிறைய நடக்கு. சொந்த பிள்ளைன்னு பாராமல் எத்தனையோ பேர் தான் சொந்த ரத்தம் அதுன்னு கூட பாராமல் எத்தனையோ முட்டாள்கள், மிருகங்கள் பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, நாசப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த மகன், நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னால் என் பிள்ளை என்ன செய்ய கேவலப்படக்கூடாது, கற்பழிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தாராம், என்னை சுட்டு கொன்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தாராம், தன்னை அர்ப்பணிச்சாராம். இதே போல் அவர் அவர் கற்பழிக்கலைன்னு அவரை என்ன செய்தாங்களா, சுட்டு கொன்று போட்டாங்களாம். இப்படி கம்யூனிஸ்ட் நாடுகளில் நிறைய கொடுமைகள் வெளிவந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த நாட்களில் அந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, விரோதமாக எழுப்பி நிற்கிறாங்க. உண்மையான காரியத்தை புறம்பாக பேசிக்கிட்டு தவறான காரியத்தை சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்ம எப்படி அப்படி நினைச்சக்கூடாது, காணப்படக்கூடாது. பதவிக்காக, பண ஆசைக்காக, இன்னும் தான் எல்லாம் நம்மளால தான் எல்லாம் முடியும். அவன் எப்படி முன்னுக்கு நிற்கிறது, அவன் எப்படி முன்னுக்கு நிற்கிறது, அவனை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், கீழே தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி பல வாராக நம்மளை என்ன செய்கிறோம்,
கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இது தேவையா? பாருங்க, எத்தனையோ பேர் இரத்த சாட்சியா மரிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவருக்காக, இயேசுவுக்காக இரத்த சாட்சியா மரிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நாம கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா கிறிஸ்தவருக்கு விரோதமா கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறோம்? பேசி திரிந்து அலைஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் என்ன வார்த்தை பேசினாலும் யாருக்கு இது கொடுக்கணும்? கணக்கு கொடுக்கணும். ஏசப்பா ஒருத்தருக்கு தான். அவர் தான் நியாயம் செய்கிற தேவன், அவர் தான் நியாயாதிபதி. அவர் வரப்போகிறாரு. பேசுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களை குற்றப்படுத்துமே. அவன் அது செய்யவே இல்லையே, நம்ம ஏன் செய்யறான்னு சொல்லி சொல்றோம். நிறைய காரியங்கள் பேசிக்கொண்டு திரிகிறாங்க. குடிக்க ஊற்றி கொடுத்து சபையில் சண்டை உண்டு பண்ணுறான். அவன் சுத்தவான், அவன் பரிசுத்தவான். இப்படி வீணான பழிகளை செலுத்தி கரைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இப்படிப்பட்ட அநியாயமான காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோமே. பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பாவுக்கு கணக்கு கொடுக்கணும். நம்ம குற்றம் செய்கிறோம், ஆனால் மற்றவங்கள தன்னிடத்துல உத்தரங்கள் நிறைய இருக்கும். ஆனால் சகோதரனுக்கு சின்ன துரும்பு இருந்தவன அதை தான் பெருசுப்படுத்துறது. எப்படியாவது அவனை அழிச்சிடணும், அவனுக்கு அந்த பதவி வேண்டாம், அவன் வாழவே கூடாது, அவனை எப்படியாவது விரட்டி அடிச்சிடணும். ஆனால் நன்மை பெற்றிருப்பாங்க. பழி சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட நன்மை பெற்றவங்க தான். ஆனால் இன்றைக்கு தீமையான காரியங்களை பேசிக்கொண்டு நம்ம அலைகிறோம். எத்தனையோ இரத்த சாட்சிகள் கேள்விப்படுறோம், படிக்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு மனிதாபம் இல்லாமல், ஒரு இரக்கம் இல்லாமல், மற்றவர்களை காலில் மிதித்து ஏறிக்கொண்டு வீணான வார்த்தைகளை பேசிக்கொண்டு நம்ம அலைந்து திரிகிறோம். கிறிஸ்தவர்கள் சாட்சியை இழந்து நம்ம காணப்படுறோம். சபையில் சாட்சி இல்லை, குடும்பத்தில் சாட்சி இல்லை, ஊரில் சாட்சி இல்லை, தெருவில் சாட்சி இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை குற்றம் சொல்லி அது குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி நீ சரியா, நம்ம சரியா நடக்கிறோமா, ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம சரியா நடக்கிறோமா, அதை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறோமா, பேசுகிறோமா, அது மாத்திரம் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். யாருக்கு விரோதமாக இனிமேலாவது யாருக்கு விரோதமாக பேசாதீங்க. பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் கணக்கு கொடுக்கணும்னு தேவையில்லை. அவங்க அமைதி ஆண்டு மேலே பாரத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. கணக்கு கொடுக்க வேண்டியது யார் தான்? பேசினவர்கள். வீணான வார்த்தைகள் பேசினவர் தான் ஏசப்பாவுக்கு கணக்கு கொடுக்கணும். அதை உணர்ந்து செயல்படுங்க. அப்படி தலைகளை தாழ்த்தி, இப்படிப்பட்ட இரத்த சாட்சிகள் எத்தனை வாலிபர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தன் உயிரையே மாய்த்திருக்கிறாங்களே. நம்ம இன்றைக்கு மற்றவர்களை குறித்து நம்ம பேசி எத்தனை பேர் இன்னும் சித்திரவதைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் வடநாட்டிலே எத்தனை பேர் சித்திரவதைப்படுறாங்க. இன்றைக்கு மற்றவங்களை நம்ம வாயினால பேசி சித்திரவதைப்படுத்துகிறோம் மனதை. எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் வரும், ஒரு காலம் உண்டு. நியாயாதிபதியாக ஏசப்பா வரும்போது அவருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? கணக்கு ஒப்பிக்கணும். நம்ம ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். அப்படியே கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில், ஏசப்பா நான் செய்த காரியங்கள். இன்றைக்கி எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இல்லை, நம்ம இந்த நாட்களில் பல்கேரியா நாட்டை பற்றி பார்த்தோம், கியூபா நாட்டை பார்த்தோம், அடுத்தபடியே ஹங்கேரி நாடு, இப்படி நிறைய நாட்டில் நடந்த இரத்த சாட்சிகளை நம்ம பார்த்தோம். நான் ஏன் நம்ம வேதாகமத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீயிலே கொண்டு போடப்பட்டாங்க. அதே போல் தானியேல் சிங்கத்தின் கெபியில் போடப்பட்டாங்க. எதற்காக? ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்ததுனால, ஆண்டவர் ஏசப்பாக்காக வைராக்கியம் நின்றதுனால தன் உயிரையும் பணையும் வைத்து போனாங்க. அதே போல்
நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் கூட வெளிநாட்டில் வாழ்ந்த மக்கள் எத்தனையோ பேர் அர்ப்பணத்தோடு தன் உயிர் ஏசப்பா தான் மேலானவர் சொல்லிட்டு அந்த ஆபத்து நேரத்தில் கூட விசுவாசத்தோடு தங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் அந்த விசுவாசத்தோடு இருக்கிறோமா? இயேசுவுக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி அந்த அர்ப்பணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை நான் மற்றவர்களை குறை சொல்லி அவன் மேலே வரக்கூடாது, நான் தான் சபையை ஆள்றது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கங்கணம் கொட்டி வாழ்கின்ற எத்தனையோ வாலிபர்கள் உண்டு. நாளுக்கு ஆண்டு சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கட்டும். அர்ப்பணிங்க, வேண்டாம், நாட்கள் கொஞ்சம்தான். ஆண்டோட கோபாக்கினைக்கு நம்ம ஆளாகக்கூடாது. அது யாராவது இருந்தாலும், சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், ஏசப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. வேண்டாம், நீங்களும் பரலோகத்துக்கு வரணும், ஆண்டுடைய பிள்ளையா நீங்கள் மாறணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஏசப்பா என்னை ரட்சிங்கன்னு சொல்லி கேளுங்க. நான் செய்தது தவறு தான், நான் பேசினது தவறு தான், செயல்பட்டது தவறு தான் சரி ஆண்டு சமத்தில் உங்களை அர்ப்பணிங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ பேசின உம்முடைய கதைக்காக, நீ பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ இரத்த சாட்சிக்கு நாங்கள் கேட்கிறோம் ராஜா. ஆனால் நாங்கள் இன்றைக்கு அதெல்லாம் இல்லாதபடி மனம் போல வாழ்கிறோமா? பழிக்கு பழி வாங்கணும், குற்றம் செய்தாங்க மேலே குற்றத்தை சாட்டி நான் அவளை எப்படியாவது நான் விழ வைப்பேன் சொல்லி அந்த நோக்கத்தோடு அலைந்து திரிகின்ற ஒவ்வொருவரையும் நீ ரட்சிக்க முடியாத செபிக்கிற ஆண்டவரே. உணர்வுள்ள இதயத்தை கொடுங்கப்பா, மனிதாபமானத்தையும் ஒரு நல்ல இதயத்தை கொடுங்கப்பா. நீரை பேசு ராஜா, ஆசீர்வதியும் வழிநடத்து. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.